வணக்கம். தூத்துக்குடி சின்ன பொண்ணு, இது அண்மையிலே வெளிவந்த ஒரு பாடல். ஒரு திரைப்பட பாடல் கிடையாது, இது ஒரு தனிப்பாடல், சிங்கிள். இந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த பாடலை சாமுவேல் நிக்கலஸ் என்ற ஒரு பாடகர் பாடியிருக்கிறார். இது ஒரு கிராமிய பாடல், ஒரு புதுவிதமான இசை கோர்வு மற்றும் ஒரு இசை அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு பாடல். யார் இந்த சாமுவேல் நிக்கலஸ் என்பவர்? இவர் பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜுடைய புதல்வன். இது ஒரு சுவாரஸ்யமான கூட்டிணைவு, அல்லாவிட்டால் கொலாபரேஷன் என்று சொல்லலாம். உங்களை மறுபடியுமாக ஹாரிஸ் ஜெயராஜுடைய அறிமுகத்துக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 2001ஆம் ஆண்டு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசைத்துறைக்கு, அதாவது தமிழ் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் போது ஏஆர் ரஹ்மானுடைய உதவியாளர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் என்ற ஒரு அறிமுகம்தான் இருந்தது. இதனாலேயே ரசிகர்கள் மத்தியிலே இவருடைய அறிமுகம் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்தது. அதற்கேற்ப இவருடைய முதலாவது படத்திலேயே பாடல்கள் மிகவும் வெற்றி பெற்றன, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. குறிப்பாக வசீகரா என்ற ஒரு பாடல் மூலமாக எங்கள் அனைவரையும் அவர் வசீகரித்து விட்டார். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய உதவியாளர் என்பதாலேயே இந்த இருவருக்குமான ஒப்பீடு அங்கே ஆரம்பமாகிவிட்டது. இதில் யார் சிறந்தவர்? ரஹ்மான் சிறந்தவரா, ஹாரிஸ் ஜெயராஜ் சிறந்தவரா, யாருடைய பாடல்கள் சிறந்தது என்று போட்டிகள், அல்லாவிட்டால் வாக்குவாதங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியிலே இடம்பெற்றிருந்தன. இது ஒன்றும் புதிதல்ல. ரஹ்மான் அவர்கள் அறிமுகமாகும் போது எப்படி இளையராஜா ரசிகர்களுக்கும் ரஹ்மான் ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள், அபிப்பிராயங்கள் இருந்தனவோ அதே மாதிரி இங்கும் இருந்தன. கிட்டத்தட்ட அடுத்த ரஹ்மானாக ஹாரிஸ் ஜெயராஜ் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அப்படியே அவர் தொடர்ந்தும் இசையமைத்து இப்பொழுது 24 வருடங்கள் ஆகின்றன. இந்த 24 வருடங்களின் பின்னர் ரஹ்மான் அவர்கள் ஹாரிஸ் ஜெயராஜுடைய மகனோடு இணைந்து ஒரு பாடலை வழங்கியிருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.